जय गरुड सुपर्णा श्रीमते निगमान्त महादेशिकाय नमः श्रीमते श्रीवन षडगोप श्री रंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः श्रीमते वात्स्य श्री कृष्णमार्य महादेशिकाय नमः हस्मத் குருப்யோ நமஹ. இன்னைக்கு தை சுவாதி அபினவ தேசிகன் அப்படின்னு கொண்டாடுற உத்தமூர் சுவாமியோடைய திருநக்ஷத்திரம். ஸ்ரீ ஊவே அபினவ தேசிக வாத்ஸ்ய சச்சக்கரவர்த்தி ஸ்ரீ உத்தமூர் வீரராகவாரிய மகாதேசிகனுடைய திருநக்ஷத்திரம் தான் தை சுவாதி. ஒரு ஆச்சாரியனை கொண்டாடணும்னா அவருடைய தனியனை சொல்லிதான் கொண்டாடணும். உத்தமூர் சுவாமியோடைய தனியனுக்கு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்கு. யூஸ்வலா சிஷ்யர்கள் ஆச்சாரியனுக்கு தனியன் எழுதுவா. ஆனா இங்க உத்தமூர் சுவாமியோடைய ஆச்சாரியனான கோழியாளம் சுவாமி தன்னுடைய சிஷ்யனான உத்தமூர் சுவாமிக்கு அவருடைய ஒரு தனியனை எழுதியிருக்கார். அந்த தனியன் அத்புதம் யஸ்ய விக்ராந்தம் வேதவீதி விஷோதனே அபரம் நிகமாந்தாரியம் பிரபத்யே வீரராகவம் அப்படின்னு ரொம்ப அழகான தனியன். இந்த தனியனுடைய அர்த்தம் என்னன்னா, வேதம் என்னும் வழியை சீர்படுத்துவதில் யாருக்கு பராக்கிரமம் ஜாஸ்தி இருக்கோ, அற்புதமா இருக்கோ, அத்தகைய மற்றொரு வேதாந்தாச்சாரியராக, அதாவது அபினவ தேசிகனாக விளங்கும் உத்தமூர் வீரராகவ சுவாமியை வணங்குகிறேன் அப்படின்னு அமைஞ்சதுதான் இந்த அற்புதமான தனியன். அத்புதம் யஸ்ய விக்ராந்தம் வேதவீதி விஷோதனே அபரம் நிகமாந்தாரியம் பிரபத்யே வீரராகவம். அபினவ தேசிகன் உத்தமூர் சுவாமி பல கிரந்தங்கள் சாச்சிருக்கார். அதாவது இன்னைக்கு நம்ம தேசிக சம்பிரதாயத்துடைய ஒரு விஷயத்தை கத்துக்கணும்னா அது எந்த கிரந்தமா இருந்தாலும் சரி, ஸ்ரீபாஷ்யமா இருந்தாலும் சரி, ஆழ்வார்கள் பாசுரங்களா இருந்தாலும் சரி, ராமாயணமோ திருப்பாவையோ இல்லாட்டி கீதா பாஷ்யம், இந்த மாதிரி எந்த ஒரு உபனிஷத் பாஷ்யங்களா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஒரு கிரந்தத்தை நம்ம கத்துக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு நமக்கு வழிகாட்டுற மாதிரி உத்தமூர் சுவாமியோடைய வியாக்கியானங்கள் அமைஞ்சிருக்கு. உத்தமூர் சுவாமிய பத்தியும் அவருடைய வியாக்கியானங்கள் பத்தியும் அந்த வியாக்கியானத்துல இருக்க சைலிய பத்தியும் அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி அவர்கள் காலக்ஷேபத்துல அடிக்கடி சாச்சது உண்டு. ஸ்ரீமத் சாரம், அதுக்கப்புறம் ஹம்ச சந்தேஷம், ராமாயணம், சம்க்ஷேப ராமாயணம், திருப்பாவை போன்ற காலக்ஷேபங்கள்ல, கீதா பாஷ்யம், இந்த மாதிரி காலக்ஷேபங்கள்ல சுவாமி உத்தமூர் சுவாமியுடைய சைலி, அவர் வியாக்கியானங்கள்ல எப்படி, முக்கியமா பிரபந்த ரக்ஷையில எப்படி பாசுரங்களுக்கு அவர் விளக்கம் செஞ்சிருக்கார் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டா காலக்ஷேபங்கள்ல சாதிக்கிறது உண்டு. உத்தமூர் சுவாமி ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்துக்கு சங்க்ஷேப ராமாயணம் அப்படின்னு வால்மீகி ராமாயணத்துல இருக்கிற முதல் சர்க்கத்துக்கு வியாக்கியானம் டீட்டெயில்டா பண்ணியிருக்கார். ஆக்சுவலா இந்த சங்க்ஷேப ராமாயணம் காலக்ஷேபத்துல இருந்து அடியேன் கத்துண்ட ஒரு விஷயத்தை தான் உங்க எல்லார்கிட்டயும் இந்த ஆடியோல ஷேர் பண்ணிக்க போறேன். ராம நாம தியானத்துல இருந்த வால்மீகி பகவான் ராமனுடைய சரித்திரத்தை எழுதணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தார். அந்த டைம்ல தான் நாரத முனிவர் அவரோட ஆசிரமத்துக்கு வரார். அங்க வால்மீகி பகவான் நாரத முனிவர் கிட்ட ஒரு 16 குணங்களை பட்டியலிட்டு, இந்த குணங்களை கொண்டவர் யார், இப்பொழுது யார் இருக்கா அப்படின்னு கேக்குறார். அதுக்கு நாரத முனிவர் வால்மீகி கிட்ட ராமனை பத்தி சொல்லி ராமனுடைய சரித்திரத்தை சுருக்கமா சொல்றார். அதுதான் வால்மீகி ராமாயணத்துடைய முதல் சர்க்கமான சம்க்ஷேப ராமாயணம். இந்த சம்க்ஷேப ராமாயணத்துக்கு உத்தமூர் சுவாமி ஒரு அழகான வியாக்கியானம் அருளி செய்திருக்கார். ஸ்ரீ ராமாயண சர்வஸ்வம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாக்கியானத்துக்கு பேர். அந்த வியாக்கியானத்தின் பிரகாரமா ஒரு அழகான அனுபவம். ராமன், சீதை, லக்ஷ்மணன் இவா 3 பேரும் காட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கா. அப்ப பரத்வாஜர் ஆசிரமத்தை தாண்டி சித்திரக்கூடத்துக்கு போய் அங்க ஒரு குடில் அமைச்சு அங்க தங்கிட்டு இருந்தா. இந்த சீக்வன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ற நாரதருடைய ஸ்லோகம், தேவனேன வனம் கத்வா நதீஸ்தீத்வா பகூதகாஹ சித்திரக்கூட்டமனுப்ராய பரத்வாஜஸ்ய சாசனாத் ரம்யா வசதம் கிருத்வா ரமமானா வனேத்ரயः தேவ கந்தர்வ சங்காசாஸ் தத்ர தே ன்யவசன் சுகம். இந்த ஸ்லோகத்துல நாரதர் வால்மீகி இடத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, சீதாராம லக்ஷ்மணர்கள் 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரட்சணம் பண்ணிண்டு கங்கை அந்த மாதிரி நதிகளெல்லாம் கிராஸ் பண்ணி காடு வழியா போறா. அப்படி போகும்போது பரத்வாஜ மகரிஷியோடைய ஆசிரமத்தின் வழியா போய் அவருடைய நியமனம், அதாவது அவருடைய உத்தரவுப்படி சித்திரக்கூட்டம் அப்படிங்கிற ஒரு மலைய ரீச் பண்றா.
அந்த சித்திரக்கூட்ட மாலையில அவ அழகா ஒரு பர்ணசாலை கட்டிண்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காளாம். தேவர்களுக்கும் கந்தர்வர்களுக்கும் ஈடான சந்தோஷத்தோட அவ அங்க சித்திரக்கூட மலையில இருக்கா அப்படிங்கிறதுதான் இந்த அழகான ஸ்லோகம். இவா எங்கேருந்து கிளம்பியிருக்கா அப்படின்னு பார்த்தா அயோத்தி மாநகரத்திலேருந்து கிளம்பியிருக்கா. சொத்து சுகம் சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு நாட்டையும் விட்டுட்டு அவ காட்டுக்கு வந்திருக்கா. காட்டுக்கு காட்டுல வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஈஸியான வாழ்க்கையே கிடையாது. ஆனா இந்த ஸ்லோகத்துல பார்த்தா நகரத்துல எல்லா சுகத்தோட வாழ்ந்த இவர்கள் மூணு பேரும் அந்த நகரத்திலேருந்து கிளம்பி காட்டுக்கு வந்திருக்கா. ஆனா இவ காட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்காளாம். அதுவும் எப்படி தேவர்களுக்கும் கந்தர்வர்களுக்கும் ஈடான ஒரு சுகத்தோட இவ காட்டுல வசிக்கிறா அப்படின்னு இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. இங்க ஒரு அழகான கேள்வி உத்தமூர் சுவாமி ரொம்ப அழகா அற்புதமா விளக்குறார் அவருடைய வியாக்கியானத்துல. இவாளுக்கு நாட்டுல சந்தோஷமா இல்ல காட்டுல சந்தோஷமா, இவாளுக்கு எங்க சந்தோஷம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது ஃபர்ஸ்ட். அயோத்தி மாநகரத்தை விட்டு சென்ற இவா காட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அந்த சந்தோஷம் அவளுக்கு அயோத்தியில கூட இல்லையாம், காட்டுல தான் அவ்வளவு சந்தோஷமா. இத வந்து பியூட்டிஃபுல்லா உத்தமர் சுவாமி எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஏன்னா இவாளுக்கு நாடான அயோத்தி ரம்யமா இருந்துதாம், அதாவது அழகா இருந்துதாம். ஆனா காடான சித்திரக்கூடம் சுரம்யமா இருந்துதாம், மிகவும் அழகா இருந்துதாம். அயோத்தியில சரையு நதி அப்படின்ற ஒரு தீர்த்தம் உண்டு. சித்திரக்கூடத்துல வந்து பார்த்தோம்னா மகரிஷிகள் ஸ்நானம் செய்வதால மந்தாகினி அதாவது மால்யவதி நதி சுதீர்த்தமா இருந்துதாம். அங்க வெறும் தீர்த்தம், இங்க வந்து சுதீர்த்தமா இருந்துதாம். அயோத்தியில பார்த்தா மிருகங்கள் பட்சிகள் இவெல்லாம் மனுஷாலோட சேராம ஒரு மாதிரி பயத்தோடயே வாழ்ந்தாளாம். ஆனா சித்திரக்கூடத்துல அப்படி கிடையாது. அங்க இருக்கவா எல்லாருமே சாத்வீக மகரிஷிகளா இருந்தாளாம். அதனால அங்க இருக்க மிருகங்களும் பட்சிகளும் எந்த ஒரு பயமும் இல்லாம ஒரு களிப்போட ஒரு சந்தோஷத்தோட அந்த மிருகங்கள் கூட அந்த காட்டுல அவ்வளவு சந்தோஷமா இருந்ததாம். சோ இடமும் ரொம்ப அழகா இருந்தது, தீர்த்த வசதியோட இருந்தது, அதுவும் ஒரு சாத்வீக என்விரான்மெண்டா இருந்தது அப்படின்னு இதுல அழகா உத்தமர் சுவாமி எக்ஸ்பிளைன் பண்றார். இந்த ஸ்லோகத்துக்கு இன்னும் சில சுவாரஸ்யமான உள்ளர்த்தங்கள் உத்தமர் சுவாமியுடைய வியாக்கியானத்துல இருந்தத அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ ஏபிஎன் சுவாமி எக்ஸ்பிளைன் பண்ணார். அதை அடுத்து பார்க்கலாம். இவா 3 பேரும் வனமா போய் சித்திரக்கூடத்தை ரீச் பண்ணியிருக்கா. இது எப்படி இருக்குன்னா ஜீவர்களாகிய நாம எல்லாரும் பல பிறவிகள் எடுத்து சம்சாரம் அப்படிங்கிற இந்த காடு ஒரு கானகத்துல நம்ம சுத்தின்னு இருக்கோம்ல, அது மாதிரி இவ அந்த காட்டு வழியா போய் சித்திரக்கூடத்தை அடைஞ்சிருக்கா. இவா 3 பேரும் அயோத்தியிலேருந்து சில நதிகளை கடந்துதான் காட்டுக்கு வரா. அதாவது கங்கை அப்படிங்கிற நதிகளெல்லாம் கடந்து எப்படி ஒரு ஜீவன் சம்சாரத்தை கடக்கும் போது விரஜா அப்படிங்கிற ஒரு நதிய கடந்து வைகுண்டத்துக்கு போறானோ அது மாதிரி இவா சித்திரக்கூட்டத்துக்கு வந்திருக்கா அப்படிங்கிறது இன்னொரு சுவாரஸ்யம். 3வது சுவாரஸ்யம் என்னன்னா பரத்வாஜ மகரிஷியுடைய ஆணையின்படி அவருடைய வழிகாட்டுதலின் பேர்ல அவ சித்திரக்கூட்டம் அப்படிங்கிற அந்த காட்டுக்கு வந்து தங்கியிருக்கான்னு பார்த்தோம். இது எப்படி இருக்கு அப்படின்னா மோட்சம் அடைந்த ஒரு பிரபன்னன் அமானவனுடைய ஆக்ஞையாய வைகுண்டம் புகுவது போல இருக்கு அப்படின்னு இங்க வியாக்கியானம். 4வது சித்திரக்கூட்டம் அப்படிங்கிறது ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிற ஒரு திருமாமணி மண்டபம் தான் இங்க சித்திரக்கூட்டம் அப்படிங்கிற இடத்த ரெப்ரசன்ட் பண்றதுன்றது 4வது சுவாரஸ்யம். அங்க சித்திரக்கூட்டத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா பக்தர்கள் மற்றும் பாகவதர்களாகிய மகரிஷிகள் ரிஷிகள் இவா எல்லாரும் அங்க இருக்கா. இது எப்படி இருக்குன்னா ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாளோட நித்திய முக்தர்கள் இருப்பது போல இருக்கான் இந்த சித்திரக்கூடத்து சீன். இந்த ஸ்லோகத்துடைய ஹைலைட்டான இன்னொரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்ரீவைகுண்டத்துல திவ்ய தம்பதிகள் பெருமாள் பிராட்டியோட நித்தியர்களும் முக்தர்களும் எல்லாரும் சேர்ந்து ஒரே விதமான ஒரு ஆனந்தம் ஒரு பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்ல இருப்பாளாம். அதே மாதிரி இங்க சித்திரக்கூட்டத்துல ராமனும் லக்ஷ்மணன் சீதை இவா எல்லாருமே இங்க இருக்கிற மகரிஷிகளோட ஒரே விதமான ஒரு ஆனந்த நிலையில இருந்தா அப்படின்னு தெரியறது. நம்மளுடைய ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துடைய முக்கியமான சில விஷயங்களை இந்த ஒரு ஸ்லோகத்து மூலமா நம்ம ரொம்பவே ரசிக்கலாம். இந்த மாதிரிதான் ராமன் சீதை லக்ஷ்மணன் இவா 3 பேரும் நாட்டை விட்டு காட்டுக்கு போனது அப்படிங்கிறது ஜீவர்களாகிய நாம்
துன்பமாகிய இந்த சம்சாரத்தை விட்டு மோட்சம் அடைந்து ஸ்ரீவைகுண்டத்துல போய் பெருமாள் பிராட்டியோட நித்திய முக்தர்களோட நம்ம ஆனந்தமா எப்படி இருப்போம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிராக்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறத உத்தமூர் சுவாமி ஸ்ரீமத் ராமாயண சர்வஸ்வம் அப்படிங்கிற தன்னோட வியாக்கியானத்துல ரொம்ப அழகா விளக்கமா அருளி செய்திருக்கார். நம்ம ஆழ்வார்கள், ஸ்ரீபாஷ்யக்காரர், சுவாமி தேசிகன் எல்லாமே நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம டெய்லி கதி சிந்தனம் பண்ணணும் அப்படிங்கிறதுதான். கதி அப்படின்னாலே நற்கதி, அதாவது மோட்சம். ஒரு சரணாகதன், அதாவது ஒரு ஜீவாத்மா இவ்வுலக வாழ்வை விட்டு அர்ச்சரார்த்தி மார்க்கம் மூலமா விரஜா நதியை கடந்து வைகுண்டத்தை அடையறதே மோட்சம். இந்த டிராவல் ஜெர்னி இருக்குல்ல, இங்க இருந்து சம்சாரத்தை விட்டு ஒரு பிரபன்னன் வைகுண்டத்துக்கு போற அந்த டிராவல் இருக்குல்ல, அந்த கதி, அந்த வழி, இதை சிந்தனம் பண்றதுதான் கதி சிந்தனம். சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரம், பரமபத சோபானம் இந்த மாதிரி தன்னுடைய கிரந்தங்கள்ல நாம எப்படி டெய்லி கதி சிந்தனம் பண்ணணும் அப்படிங்கறத ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கார். சீதா லக்ஷ்மணனோட ராமன் எப்படி சித்திரக்கூட்டத்துக்கு போனான் அப்படிங்கறத நம்ம நினைக்கிறதும் இந்த கதி சிந்தனத்திற்கு ஈக்குவலண்டான ஒரு விஷயம் அப்படிங்கறத அபினவ தேசிகன் ஸ்ரீ உத்தமூர் சுவாமியுடைய விளக்கத்து மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய இதிகாச புராணங்கள் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கை நெறிய விளக்க வந்தது. அந்த வாழ்க்கை நெறிய எப்படி அது விளக்குறது அப்படிங்கறத நம்மளுடைய ஆச்சாரியர்களுடைய பொக்கிஷமான வியாக்கியானங்கள் மூலமா தான் நம்மளுக்கு அது புரியும். இப்படிப்பட்ட ஒரு வியாக்கியானம் தான் ராமாயணத்துக்கு உத்தமூர் சுவாமி எழுதின ஸ்ரீமத் ராமாயண சர்வஸ்வம் அப்படிங்கிற இந்த வியாக்கியானம். இந்த வியாக்கியானத்திலேருந்து பல அழகான விஷயங்களை அடியேனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ ஏவிஎன் சுவாமி கிட்ட இருந்து கத்துண்டத உங்ககிட்ட இந்த தை சுவாதி அப்படிங்கிற நன்னாள்ல ஷேர் பண்ணிட்டதுல அடியேன் பெரும் பாக்கியமா கருதுறேன். நம்மளுடைய அற்புதமான குரு பரம்பரைக்கு என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் ஸ்ரீரஞ்சனி ஜெகநாதன், சரண் சேவக், ஸ்ரீ ஏபிஎன் சுவாமியின் சிஷ்யை. ஜெயகுருட சுபர்ணா.